நீதிமொழிகள் முதல் அதிகாரம் 3ஆம் பகுதி. ஞானம் வீதிகளிலிருந்து உரத்து கூறுகின்றது, பொதுவிடங்களிலிருந்து குரல் எழுப்புகின்றது, பரபரப்பு மிகுந்த தெருக்களிலிருந்து அழைக்கின்றது, நகர வாயிலிலிருந்து முழங்குகின்றது. பேதையரே, நீங்கள் இன்னும் எவ்வளவு காலம் உங்கள் பேதைமையில் உழல்வீர்கள்? இகழ்வார் இன்னும் எவ்வளவு காலம் இகழ்ச்சி செய்வதில் மகிழ்ச்சி காண்பர்? முட்டாள்கள் இன்னும் எவ்வளவு காலம் அறிவை வெறுப்புடன் நோக்குவார்கள்? என் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்வீர்களானால், நான் என் உள்ளத்தில் இருப்பதை உங்களுக்கு சொல்வேன், என் செய்தியை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள். உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை. என் அறிவுரைகளுள் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை. என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள். ஆகையால் உங்களுக்கு இடுக்கண் வரும்போது நான் நகைப்பேன், உங்களுக்கு பெருங்கேடு விளையும் போது ஏளனம் செய்வேன். பேரிடர் உங்களை புயல் போல தாக்கும்போது, இடுக்கண் உங்களை சுழற்காற்றென அலைக்கழிக்கும் போது, துன்பமும் துயரமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது நான் எள்ளி நகையாடுவேன். அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் பதிலளிக்க மாட்டேன். ஆவலோடு என்னை நாடுவீர்கள், ஆனால் என்னை காண மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் அறிவை வெறுத்தீர்கள், ஆண்டவரிடம் அச்சம் கொள்வதில் உங்களுக்கு விருப்பமில்லை. நீங்கள் என் அறிவுரையை ஏற்கவில்லை, என் எச்சரிக்கை அனைத்தையும் அவமதித்தீர்கள். நீங்கள் உங்கள் நடத்தையின் பயனை துய்ப்பீர்கள், சூழ்ச்சி செய்து நீங்களே சலித்து போவீர்கள். பேதையரின் தவறுகள் அவர்களையே கொன்றுவிடும், சிறு மதியோரின் தற்பெருமை அவர்களை அழித்துவிடும். எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார், தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார்.